நமக்கு கொடுத்ததான அவருடைய வார்த்தையாகிய வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபம், பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபம் 12வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருக்கிற இடத்துல அமருவோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். 2 கொரிந்தியர் 12:9. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக தெய்வ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கொடுத்ததான ஒரு நல்ல தேவனுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் இதை கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை இவர் வேண்டுகிறார். நிறைய காரியத்துக்காக என்ன பண்ணுகிறார்? வேண்டுகிறார். வேண்டும் பொழுது ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல வேண்டுகிறார். என்ன காரியம் என்று சொன்னால், 7வது வசனம் சொல்லுகிறது அந்த காரியம் என்னவென்று. அதை நாம் வாசிப்போமா? 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஒரு சொல்லுவோம். எத்தனை முறை பவுல் அப்போஸ்தலன் வேண்டுகிறாராம்? அவருடைய பலவீனம் அவரை விட்டு நீங்கும்படியாக எத்தனை முறை வேண்டுகிறார்? 3 முறை. நாம் என்ன செய்கிறோம்? 3000 முறை வேண்டுகிறோம். ஆண்டவரே நீக்கும் 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 நீக்கும்னு சொல்லி அந்த பலவீனங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த உபத்திரவங்கள், போராட்டங்களை குறித்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார். அல்லேலூயா. கேட்டுக்கிட்டே இல்ல, நம்ம கேட்கலாம், கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நல்லா ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்று சொன்னால், அது நம்முடைய வீழ்ச்சிக்கோ இல்ல நம்மளுடைய உபத்திரவத்திற்கோ இல்ல நாம் தாழ்த்தப்படுவதற்கோ கர்த்தர் அந்த உபத்திரவத்தை நம்ம கிட்ட அனுப்பல. அல்லேலூயா. எதற்காக? பவுல் பாருங்க, 3 தரம் செபித்து பார்த்திருக்கிறார். பவுல் என்ன செய்கிறார்? 3 தரம் செபித்து இருக்கிறார். 3 தரமும் என்ன பண்ணல, அதற்கு ரிசல்ட் கிடைக்கல. ஒருவேளை இந்த 7 மாதங்கள் நீங்கள் அநேக காரியத்தை குறித்து, கடந்த மாதத்துல நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்திருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியம் நடக்காமல் இருக்கலாம், நமக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. அதற்கு அவர் கர்த்தர் சொல்லுகிறார், 3 தரம் வேண்டுகிறார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஒரு சொல்லுவோமா? என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. நாம் அநேக நேரங்களில நாம் செய்கிற வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அந்த உபத்திரவம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த பிரச்சனை, போராட்டங்கள் நீங்கினால் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உபத்திரவத்திலே, அந்த போராட்டத்திலே, அந்த நெருக்கத்திலே தான் என் கிருபை உனக்கு விளங்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை அதிலே வெளிப்படும். நம்முடைய உபத்திரவங்களிலே, நம்முடைய போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே, பலவீனங்களிலே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்.
ஆண்டவருடைய வல்லமை அதிலே வெளிப்படும், அவருடைய கிருபை அதிலே வெளிப்படும், அவருடைய தயவு அதிலே வெளிப்படும், ஆண்டவருடைய பெரிதான காருண்யம் அதிலே வெளிப்படும். அதற்குத்தான் சில பலவீனங்கள், சில உபத்திரவங்களினூடாய் நாம் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. ஒரல்லையோ சொல்லுவோமா? பர்த்திமேயு குருடனை பார்த்து ஆண்டவரிடத்துல கேட்கிறார்கள், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த தவறா, இவனுடைய பெற்றோர் செய்த தவறா? ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்த தவறும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த தவறும் அல்ல, தேவனுடைய மகிமை இவனில் வெளிப்படும்படியாக இப்படி பிறந்திருக்கிறான். ஒரு சொல்லுவோமா? இப்படி பிறந்திருக்கிறது. இந்த பலவீனம், இந்த உபத்திரவம், இந்த போராட்டம் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இந்த 8வது மாதத்துல அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்களில் அவருடைய கிருபை வெளிப்படும். அல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்களிலே அவருடைய இரக்கம் வெளிப்படும். உங்களுடைய பலவீனங்களிலே அவருடைய தயவு வெளிப்படும். உங்களுடைய பலவீனங்களிலே அவருடைய காருண்யம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நன்றாய் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் பிறந்ததே தேவனுடைய மகிமை நம்மில் வெளிப்படும்படியாகத்தான். கிறிஸ்தவர்களாய் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுக்குள் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை நம்மில் வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக வெளிப்படுமா? ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே இடத்துல சொல்லுகிறார், பலத்த கரத்தினால உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய அற்புதத்தை கொண்டு கர்த்தர் நடத்த போகிறார் என்று சொல்லுகிறார். ஆனா அதே சமயத்துல பார்வோனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்துறது யாருதான்? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யாரு? கர்த்தர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். எதுக்கு கடினப்படுத்தணும்? ஒரு வாதையிலேயே பார்வோனுடைய இருதயம் கரைந்து போனது. மறுபடியும் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். மறுபடியும் 2வது வாதை வருகிறது. அப்பொழுதும் அவனுடைய இருதயம் கரைந்து போகிறது. ஆனால் மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆமா, ஏனென்று சொன்னால் தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட வேண்டும், தேவனுடைய வல்லமை அந்த இடத்தில் வெளிப்பட வேண்டும். அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம், பலத்த கரம் அந்த எகிப்தின் மத்தியில வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன செய்தார்? பார்வோனுடைய இருதயத்தை திரும்ப திரும்ப கடினப்படுத்தினார். அல்லேலூயா. திரும்ப திரும்ப சில உபத்திரவங்கள், திரும்ப திரும்ப சில பிரச்சனைகள், திரும்ப திரும்ப சில பலவீனங்கள், மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். என்னால முடியல அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். தேவனுடைய பலத்த கரமங்களில் செயல்படும்படியாக, தேவனுடைய கிருபை உங்களில் வெளிப்படும்படியாக, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக, தேவனுடைய வல்லமையான கிரியைகள் வெளிப்படும்படியாகத்தான் இந்த உபத்திரமும், இந்த பலவீனமும், இந்த சூழ்நிலையும் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம தவறான எண்ணம் கொண்டு விடுகிறோம். கிறிஸ்தவ பிள்ளைகள், தயவு செய்து தவறான எண்ணம் கொண்டு விடாதீர்கள். இது என்னை ஒடுக்குவதற்காக வந்திருக்கிறது, இது என்னை நொறுக்குவதற்காக வந்திருக்கிறது, என்னால் முடியவில்லை, என்னால் சகிக்க முடியவில்லை, போதும், இதுக்கு மேல என்னால வாழ முடியல, இதுக்கு மேலால என்னால ஜீரணிக்க முடியவில்லை, இதற்கு மேலால் என்னால் பொறுமையா இருக்க முடியும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. மோசே இடத்துல போய் ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. சிவந்த சமுத்திரம் முன்பாக தடையா இருக்கிறது. அந்த நேரத்துல போய் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. நாங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாம் அல்லவா, அங்கேயே நாங்கள் மரித்திருப்போமே, அங்க குழிகள் இல்லை என்று சொல்லியா, அங்கே எங்களை புதைப்பதற்கு இடம் இல்லை என்று சொல்லியா, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு வந்தா என்று சொல்லி அநேக புலம்பல்கள் புலம்புகிறார்கள். பாருங்க, மோசே எதுவுமே பேசல. அவன் ஆண்டவரிடத்துல முறையிடுகிறான். ஆண்டவரே, மோசேக்கு தெரியும் ஆண்டவர் எதுவும் நன்மைக்காக கூட்டிட்டு வந்திருக்கு, கானானை கண்டிப்பா சுதந்திரிக்க போறோம், இந்த தடை ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு மோசேக்கு தெரியும். இந்த பிரச்சனை ஒரு நன்மைக்கு தான், இந்த பிரச்சனை தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாகத்தான், இந்த பிரச்சனை தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாகத்தான், இந்த பிரச்சனை தேவனுடைய கிருபை இந்த இடத்துல வெளிப்படும்படியாக, இந்த ஜனங்கள் மேல தேவனுடைய கிருபை வெளிப்படும்படியாகத்தான் இந்த தடை. மோசேக்கு தெரியும். ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இரவு ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நாளைக்கு காலையில நீங்க எல்லாரும் இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து போவீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும், ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும், ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும். நாம் அநேக நேரங்களில ரொம்ப போட்டு மூளையை கசக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. ஒரு பலவீனமா, ஒரு சுகவீனமா, ஒரு பிரச்சனையா, ஒரு உபத்திரவமா, ஒரு போராட்டமா, ஒரு தடையா, கண்டிப்பா கர்த்தருடைய மகிமை உங்களில் வெளிப்படும்படியாகத்தான் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும்.
அல்லேலூயா. வேற எதுக்கும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா ஆண்டவருடைய மகிமை அதில் வெளிப்படும்படியாக, அவருடைய கிருபை அதிலே வெளிப்படும்படியாக, அவருடைய சகலவிதமான மகிமையான வல்லமையான மகத்துவமான காரியங்கள் இதில் வெளிப்படும்படியாகத்தான். பவுல் இடத்தில் ஆண்டவர் சொல்லுவார், 3 தரம் வேண்டிக் கொண்டேன். ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை ஜெபித்து பார்த்தேன். ஆனாலும் அந்த பலவீனம் என்னை விட்டு என்னவில்லை, நீங்கவில்லை. என்ன காரணம்? ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார் பவுலிடத்துல. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்துல வந்தோம், பிறந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், எந்த பிரச்சனையுமே இல்லாம நம்ம மரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதுவல்ல. ஆண்டவருக்குள்ள வந்த பிள்ளைகள மேலதான் ஆண்டவருடைய மகிமையான காரியங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். மோசே தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் மோசையை கொண்டு பல பெரிய அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்தார். நீங்க நினைக்கலாம், என்ன ஆண்டவர் வழி நடத்திட்டு போறாரு, முதல்ல என்ன சிவந்த சமுத்திரம், அடுத்தது என்னன்னா வனாந்தரம், அதுக்கப்புறம் என்னன்னா பசி, அதுக்கப்புறம் தாகம், அதற்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் தானே வழி நடத்திட்டு போறாரு. ஆண்டவர் வழி நடத்திட்டு போகிற வழிநடத்திலா இத்தனை தடைகள், இத்தனை உபத்திரவங்கள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை பலவீனங்கள், இத்தனை பிரச்சனைகள். எஸ், ஆண்டவர் வழி நடத்திட்டு போகிற இந்த பிரயாணத்திலா, இந்த வாழ்க்கையிலேயா இத்தனை, அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் குயவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட களிமண்ணாய் இருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி தான் நம்மை வணைவார். நாம் எண்ணுகிறபடி நம்மை வணைவதற்கு அல்ல காரியம். அல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறார், அவர் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார், நம்மை கொண்டு அவருடைய மகிமை வெளிப்படும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார்? நாம நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா வசதியா வாழ்ந்துட்டு, நல்ல பணம் காசுன்னு செட்டில் ஆகி, நல்ல குடும்பம், பிள்ளைகள் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்வில நல்ல நிரந்தரமான ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும், அவருடைய வல்லமை வெளிப்படணும், அவருடைய கிருபை வேலை செய்யணும், அவருடைய மொத்த மகத்துவங்களும் நம்ம வேலை செய்ய வேண்டும், அதில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் நம்மளை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. மோசேவை அழைச்ச தேவன் 40 வருஷம் சும்மா இருக்க விடலைங்க. என்ன பண்ணினாரு? 40 வருஷமும் மோசையின் மூலியமா அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருந்தார். ஒரு சொல்லுவோமா? ஒவ்வொரு பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்துல அழைத்த தேவன் அழைத்து சும்மா ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தி வைக்கல. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் மகத்துவத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் காருண்யத்தையும் வெளிப்படுத்தும்படியாக அவருடைய வாழ்க்கைகளில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டேதான் இருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயதுல தான் குழந்தை பிறந்தது என்பது குறையல்ல, அது தேவனுடைய மகிமை வெளிப்படும், தேவனுடைய கிருபை. ஆபிரகாமின் மேல் தேவனுடைய கிருபை 100 வயசுல அவருடைய கிருபை வேலை செய்யும். அல்லேலூயா. எத்தனை நாட்களானாலும் அவருடைய கிருபை போதுங்க. அல்லேலூயா. அதனால தயவு செய்து உங்களுடைய பலவீனங்களை குறித்தோ, உங்களுடைய உபத்திரவங்களை குறித்தோ, உங்களுடைய பிரச்சனை போராட்டங்களை குறித்தோ நீங்கள் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக தேவன் அதற்கு சரியான ஒரு பதிலை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என்றார். அல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களுக்கு இருக்கு இந்த மாதம். அதனால உங்களுக்கு இருக்கிற குறை நிறைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவருடைய கிருபை உங்களை தூக்கி ஏந்தி தாங்கி வழிநடத்திட்டு போகும். மற்றவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, எல்லாம் குறை பேசுறாங்க, இந்த பலவீனத்தை குறிச்சு எல்லாரும் என்னை ரொம்ப நோகடிக்கிறாங்க, இந்த உபத்திரவத்தை குறிச்சு எல்லாரும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, என் இயலாமையை குறித்து எல்லாரும், என் தடைகளை, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த காரியத்தை குறிச்சு எல்லாம் ஏளனமா பேசுறாங்க. பேசுகிறவர்கள் பேசிட்டு போகட்டும். ஒருவேளை பவுலை குறித்து அநேகர் பேசி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பரிபூரணமாய் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதற்கப்புறம் பவுல் சொல்லுகிறார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார், அதை குறித்து சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. உங்க உபத்திரவங்கள் பலவீனங்களை குறித்து நீங்க துக்கப்படக்கூடாது.
அதற்கப்புறம் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஆண்டுடைய வல்லமை என்னில் வெளிப்பட போகிறது. ஆண்டவருடைய மகிமை என்னில் வெளிப்பட போகிறது. ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை, மகிமையான காரியத்தை கர்த்தர் இந்த பலவீனத்தின் மூலமாய், இந்த உபத்திரவத்தின் மூலியமாய், இந்த போராட்டத்தின் மூலியமாய், இந்த தடைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. அவருடைய பெரிய வல்லமை என்னில் வெளிப்பட போகிறது. அவருடைய பெரிய மகத்துவமான காரியம் என்னில் வெளிப்பட போகிறது என்கிற அந்த விசுவாசம் மட்டும் ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியும் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி. அல்லேலூயா. எபிரேயர்ல தெளிவாய் சொல்லுகிறார், தான் போகிற தேசம் என்ன ஏது எங்கன்னு தெரியாம அழைத்தவர் மேல விசுவாசம் வச்சு ஆபிரகாம் கடந்து சென்றார். அல்லேலூயா. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் சென்றானாம். அல்லேலூயா. எங்க போறோன்னே தெரியாம ஆண்டவர் கூப்பிட்டார்னு பின்னாடியே போயிட்டாரு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் கைவிடல. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தயவு செய்து எதை குறிச்சு நீங்க இந்த மாசம் கவலைப்பட வேண்டாம். அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. அவருடைய கிருபை உங்களை வழிநடத்தும். உங்களுடைய பலவீனங்களில அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அது மட்டுமல்ல, அவருடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் தங்கும்படியாக கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் அதை குறித்து சந்தோஷமா மேன்மை பாராட்டுங்க. கிறிஸ்துவினுடைய வல்லமை என்னில் வெளிப்பட போகிறது. இந்த 8வது மாதம் ஆண்டவருடைய வல்லமை நம்மில் வெளிப்பட போகிறது. ஆண்டவருடைய கிருபை நம்மில் வெளிப்பட போகிறது. ஆண்டவருடைய பெரிதான மகத்துவமான அதிசயங்களும் அற்புதங்களும் என்னில் கர்த்தர் நடத்தி காட்ட போகிறார், வெளிப்பட போகிறது என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து செல்லுங்க. இந்த மாதம் அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. உங்கள் பலவீனத்துல அவர் பலம் பரிபூரணமாய் உங்களுக்கு விளங்குவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் இளமை நிற்போமா? எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தின் மேல வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் வாக்குத்தத்தத்தின் மேல வலது கரத்தை வைத்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவரப்பா. இயேசுவே நீர் வல்லவர் ஆண்டவரே. போதுமான தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே உன் பலவீனத்திலே என் பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தரப்பா. இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்யுங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆம் கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்த மாதம் வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கஷ்டங்களும், நஷ்டங்களும், உபத்திரவங்களும், போராட்டங்களும், பலவீனங்களையும் குறித்து ஆண்டவரே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம்ப்பா. கிறிஸ்துவின் வல்லமை எங்களில் வெளிப்பட போகிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வல்லமை வெளிப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். 8வது மாதம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படணும். பரிபூரணமான வல்லமை வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் உணர கிருபை பாராட்டு. கிருபை ஒவ்வொரு மேல இந்த மாதம் ஊற்றப்பட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். புதிய மாதத்தில் உடைய கிருபை ஊற்றப்படுகிறபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பலவீனங்களிலும் உடைய பலம் பூரணமாய் ஊற்றப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு உடைய வல்லமை வெளிப்படுகிற மாதமாய் உடைய கிருபையும் உடைய பலனும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஊடுருவுகிற நல்ல மாதமாய் கர்த்தர் மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் 30, 60, 100 பலன் தரட்டும். வாக்குத்தத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த 8வது மாதத்துல ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய செவிகளிலும் ஆண்டவரே இது கடந்து சென்று வாழ்க்கையில பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் இந்த மாதம் ஆண்டவரே. உடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த மாதம் நீங்க செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாட்கள் நாங்கள் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கிறிஸ்துவனுடைய வல்லமை இந்த மாதம் எங்களில் வெளிப்பட போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனத்திலே உடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறபடியால் நன்றி. கிருபையை கர்த்தர் ஊற்ற போகிறபடியால் உமக்கு நன்றி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மை பாராட்டுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.